قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم آية المنافق ثلاث إذا حدث كذب وإذا وعد أخلف وإذا اؤتمن خان. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அவர்களுக்கே உரித்தார். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், ஆகமீன்கள், அஸ்ஹாபுல் அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், பெரியவர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான நோக்கம் ஒன்றை சொல்லுகிற போது அவன் புரிந்த அருட்கொடைகளுக்கு கைமாறாக இறைவனுக்கு நன்றி செய்யும் அடியார்களை அல்லாத பூமியிலே எதிர்பார்ப்பதாய் அவனை வணங்குவதற்காக என்று வணக்கத்தோடு மட்டும் சுருக்க வேண்டாம். அதை தாண்டி நன்றி உணர்வோடு வாழுதல், நன்றிக்குரியவர்களாய் வாழுதல். குர்ஆனில் அடியார்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் நன்றி செலுத்துபவர்கள் குறைவான பேர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. தவாஃப் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலில் இப்படி ஒரு துஆ கட்டப்படும். அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீலி, யா அல்லாஹ் அந்த கம்மியான பேரில் என்னை ஆக்குவாயாக என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார் ஒருவர். எந்த கம்மியான பேர் என்று தெரியவில்லை. விசித்திரமான துஆவை பட்ட தருணத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை விசாரிப்பார்கள். அவர் குர்ஆனின் இந்த ஆயத்தை ஓதி காட்டுவார். வகலீலுன் மின் இபாதிய ஷக்கூர், நன்றி செலுத்தும் அடியார்கள் என்னுடைய அடியார்கள் ரொம்ப கம்மி என்று அல்லாஹ் சொல்லுகிறார். மிகவும் குறைவு என்று சொல்லுகிறார். அந்த பட்டியலில் என்னை சேர்க்க வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டேன். தினந்தோறும் ஆயிரம் ஆயிரம் அருட்கொடைகளை பூமியில் ஒரு பக்கம் இறக்கி தருகிறார். திரும்ப மேலே ஏறுகிற நன்றி கடன் எவ்வளவு என்று பார்த்தால், இறங்குவது மலைகள் என்றால் ஏறுவது மழு, இறங்குவது பெரும்பெரும் குவியல் என்றால் ஏறுவது ஆகச் சொற்பம். என்னுடைய அடியார்களில் நன்றி உள்ளவர்கள் மிக குறைவு. குறைந்தபட்சம் இறைவன் எனக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறான், அவனுக்கு நன்றி செலுத்த என்னால் முடியாது என்று ஒருவன் புரிகிறான் அல்லவா, அந்த இயலாமை கூட நன்றி என்று எழுதுவார்கள் முஃபஸ்ஸிரீன்கள், திருக்குர்ஆன் திருவுரையாளர்கள். நன்றி உணர்வு எப்போதும் வேண்டும். அல்லாஹ்வுக்கு இது அதிகம், அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அதிகம். என்றைக்கோ செய்த ஒரு செயலுக்கு எப்போதோ ஒரு காலத்தில் பழைய நன்றியை பார்த்து அல்லாஹ் கூலி கொடுப்பதில்லையா? என்றைக்கோ துவக்க காலத்தில் செய்த உதவிகளுக்காக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலத்திலேயோ அதை நினைத்து உதவவில்லையா? நன்றி உணர்வோடு வாழுதல் ஒரு முஸ்லிமின் மிக உயர்ந்த மார்க்க
வலியுறுத்துகிற பண்புகளில் ஒன்று. அல்லாஹ் சொல்லுகிறார், அதிகம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஒரு வழி உண்டு. கிடைத்ததற்கு நன்றி செலுத்தினால் அதிகத்தின் வாசல் தானாக தரும். அதிகம் வேண்டும் வேண்டும் என்று விண்ணப்பம் உலகம் முடிந்திருக்கிறது. ஆனால் அதிகம் என்ற வாசலை திறப்பதற்கு தேவை ஏற்கனவே கிடைத்ததற்கு நன்றி. நீங்கள் நன்றி செலுத்துங்கள், நான் அதிகமாக்கிக் கொண்டே போக. அதிகம் தேவை, ஆனால் நன்றி இல்லை, அதிகம் ஆகாது. ஒருவேளை அதிகமாக தெரிந்தாலும் உண்மையான அதிகமாக இருக்கக்கூடிய பரக்கத்திலே இல்லாமல் போய்விடும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் நன்றி உடைய அடியார்களாக வேண்டும் என்று வலியுறுத்துவார். நயவஞ்சகர்களுக்குத்தான் அடையாளம், நன்றி செலுத்த மாட்டார்கள். யாரிடம் என்ன ஒப்பந்தம் செய்தாலும் முறிப்பதும், பேசினால் பொய் பேசுவதும், வாக்களித்தால் மாறு செய்வதும், சமயங்களில் அல்லாஹ்விடத்தில் செய்த ஒப்பந்தங்களுக்கு கூட நன்றி துரோகம் செய்வதும், அமானிதர்களில் மோசடி செய்வதும், இவைகளெல்லாம் முஸ்லிமுக்கான பண்புகள் அல்ல, முனாஃபிக்கான பண்புகள் என்று குர்ஆன் சொல்லுகிறார். நரகத்தின் காட்சிகள் எனக்கு காட்டப்பட்டது. நான் நிறைய காட்சிகளை பார்த்தேன். அதில் அதிகமான பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு பெண்களுக்கு காரணம் சொல்லுகிற போது அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமயங்களில் கணவனுக்கு நன்றி துரோகம் செய்கிறார்கள். செய்த உபகாரத்தை வாங்கிக் கொண்டு செய்யவில்லை என்று சொல்லுகிறார்கள். காலமெல்லாம் வாழ்ந்ததற்கு பிறகு உன்னை கட்டி என்று போய் என்று கேட்கிறார்கள். காலமெல்லாம் உபகாரத்தை பெற்றுவிட்டு நன்றி உணர்வை திரும்ப செலுத்தாமல் இருந்தல், இது அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபத்தை உண்டாக்கக்கூடிய செயல் மாத்திரமல்ல, ரிஸ்கினுடைய பரக்கத்தினுடைய வாசல்களை எல்லாம் அடைத்து விடுகின்ற ஒரு செயல். அல்லாஹ்வை நாம் முன்மாதிரியாக இதிலே கொள்ளலாம். என்றைக்கோ நாம் செலுத்திய நன்றிக்கு எவ்வளவோ தருகிறார்கள். நன்றி உணர்வு வேண்டும் அல்லவா? பிரபலமான நிகழ்வு, பாறையிலே சிக்கிக் கொண்டுகிற 3 பேர் உடனடியாக எதுவும் கேட்கவில்லை. கடந்த காலத்தில் செய்ததை சொல்லி காட்டுகிறார்கள். நான் இன்னது செய்தேன், எனக்கு இப்போது ஒரு வாசல் கிடைத்துவிடும். நான் எனது பெற்றோரை கடந்த காலத்தில் இப்படி பார்த்தேன், நீ திறந்துவிடும். என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதத்தை உனக்காக நான் இப்படி பராமரித்தேன், எனக்கு திறந்துவிடும். பாறை திறந்த வரலாறு இருக்கிறது. வழியை அடைத்துக் கொண்டிருந்த பாறை இவர்கள் எப்போது செய்ததை சொல்லுகிறார்கள் தெரியுமா? எப்போதோ செய்தது. அல்லாஹ் நன்றி உணர்வு மிக்கவர். எப்போதோ செய்ததற்கும் கூட இந்த காலத்தில் இவ்வளவு காலங்களுக்கு பின்னாலும் கூலியை அள்ளிக் கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. அந்த நன்றி உணர்வு அவன் கொடுக்கிற கைமாறுக்கு திரும்ப செலுத்துகிற நன்றி உணர்வு வேண்டும் என்பதை அல்லாஹ் விளங்குகிறார். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன போது உதவிய அன்சாரிகள் கியாமத்து வரை துஆவுக்கு உரியவர்களாக மாறி போகிறார்கள் அல்லவா? ஏன் தெரியுமா? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கோ செய்தாலும் காலமெல்லாம் அவர்கள் போற்றப்பட வேண்டும். சொன்னார்கள் ஒரு வார்த்தை, ஈமானின் அடையாளங்களில் மதீனாவாசிகளை நேசிப்பது ஒரு அடையாளம் என்றார். உனது ஈமான் பூரணமாக வேண்டுமா? நீ மதீனாவை நேசிக்க வேண்டும், மதீனா வாசிகளை நேசிக்க வேண்டும். மதீனா அன்சாரிகளை நேசித்தல், ஈமான், அது ஈமானின் ஒரு குணம் என்றார்கள் ஸல்லல்லாஹு. எப்போதோ செய்த உதவி காலத்திற்கும் நினைவில வைத்துக் கொண்டு நின்று நிதானித்து நன்றி உணர்வை திரும்ப செலுத்துவதில் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு நிறைய முன்மாதிரிகளை தந்திருக்கிறார். நன்றி உணர்வு மறவாமல் வாழுதல், சக மனிதர்களுக்காக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக இருந்தார். இதில் சக மனிதர்களின் நன்றியிலேயும் தோல்வியிலே இருக்கிறோம். அல்லாஹ்விற்கு செய்வதில் மிகவும் பாதாளமாக அதான விதத்தில் இருக்கிறோம். நன்றி உணர்வு எப்போதோ அன்சாரியை ஏசியுங்கள், மதீனாவாசிகளை பிரியப்படுங்கள், மதீனத்து மண்ணை ஏசியுங்கள்,
மதீனாவிலே மௌத்தாக வேண்டும் என்று கேளுங்கள், மதீனாவிலே பொருள் வாங்குகிற போது விலை பேசாதீர்கள். என்னென்ன வார்த்தைகள்! மதீனா காலரா நுழைய முடியாது, மதீனா தஜ்ஜால் நுழைய முடியாது, அந்த மண்ணுக்கு இவ்வளவு பெரிய சலுகைகள் என்ன கேட்டார்கள். யா அல்லாஹ், மக்காவிற்கு நீ தந்த பரக்கத்தை போல் 2 மடங்கு பரக்கத்தை மதீனாவுக்கு தான் அல்லாஹ் கேட்டார்கள். கபூலானது துஆ. பரக்கத்தான பூமிகளில் மதீனா. காரணம் என்ன தெரியுமா? என்றைக்கோ ஒரு காலத்தில் உதவினார்கள், நன்றி கொன்றாதவர்கள், நன்றி பரவாதவர்கள் பெருமான் சொல்லலாம். காலம் முழுக்க அந்த நன்றி விசுவாசத்திற்கு உலகத்தை மதீனாவின் அடிமைகளாய் ஏறத்தாழ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை உயர்த்தி பிடித்தார்கள். பெருமானாரின் வரலாற்றில் காலம் கடந்தும் நன்றி மறவாமல் வாழ்வதற்கு இப்படி எக்கச்சக்க உதாரணங்களை சொல்ல முடியும். ஒரு மனிதன் தான் சார்ந்திருக்கிற அல்லது யாரிடத்தில் உபகாரம் பெற்றோமோ அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் முதலில் அல்லாஹ்விற்கு, அடுத்த அடியார்களுக்கு. மனைவியிடம் நாம் பெற்றவை, பெற்றோரிடம் நாம் பெற்றவை, உறவுகளிடம் நாம் பெற்றவை, நண்பர்களிடம் நாம் பெற்றவை, இதற்கெல்லாம் நன்றி என்று பேச ஆரம்பித்தால் அவனிடம் பெற்றவை கோடானும் கோடி. ஆனால் கொடுத்ததற்கு நன்றி திரும்ப வரவில்லை என்கிறான் அல்லாஹ். கலீலும் மின் இபாதிய ஷக்கூர். என் அடியார்களில் மிக குறைந்த பேர்கள் தான் நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள். குர்ஆனிலே அற்புதமான ஒரு இறைவசனம். வேறுதான் ஒரு 2 வரி வசனம். பிரித்து பிடித்து விரிவுரை எழுத ஆரம்பித்தால் பல 1000 பக்கம் தரும். அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லுவான், الذين إذا اكتالوا على الناس يستوفون ويل للمطففين. அளவு நிர்வையிலே மோசடி செய்பவர்கள் மீது நாசம் உண்டாகட்டும் என்று தொடங்குகிற அத்தியாயத்தில் ஒரு பொது சட்டம் சொல்லுகிறான் அல்லாஹ். இதற்காக அவர்கள் நிறுத்து வாங்கினால் சரியாக வாங்குகிறார்கள். இவர்கள் அளந்து கொடுத்தாலோ இவர்கள் நிறுத்து கொடுத்தாலோ குறைவாக கொடுக்கிறார்கள். இது வருவதை தராசுக்கு சொல்லப்பட்ட செய்தி அல்ல. எல்லாவற்றிற்கும் யாரிடமெல்லாம் பெறுவது அதிகம், கொடுப்பது குறைவு, அத்தனைக்கு தாழ்த்து. நாம் வாங்கினால் நிறைய வாங்கிக் கொள்ளுகிறோம். அல்லா கொடு கொடு கொடு. நீ கொடுத்தால் குறைவாக கொடுக்கிறார். வெறும் பொருட்களை எடை போடுவதில்லை. பெற்றோரிடம் நாம் வாங்கியது நிறைய, திரும்ப கொடுத்தது ஆக குறை. சமயங்களில் நம்முடைய நண்பர்களிடம், உறவுகளிடம், மனைவியிடம், மக்களிடம் பெற்றது நிறைய, கொடுப்பது குறை. இந்த வரிசையை இப்படியே நீக்கி பிடித்தால் அல்லாஹ்விடம் நாம் பெற்றது ஏராளம் ஏராளம், கோடானும் கோடி. ஆனால் திரும்ப கொடுத்தது இவர்கள் கொடுத்தால் குறைவாக கொடுக்கிறார்கள். இந்த பொது சூத்திரத்திற்கு எல்லாவற்றையும் பார்க்கலாம், அத்தனையும் பார்க்கலாம். அதனால்தான் பெற்றோருக்கு உரிய நன்றி செய்யவில்லை, அவன் சுவனத்தின் முகவரியை அடையவில்லை. மனைவியை சரியாக நடத்தவில்லை, அவன் நல்லவன் என்கிற பெயர் சமூகத்திலே சொல்லுகிறார். உங்களில் சிறந்தவர் மனைவியிடத்தில். யார் யாரெல்லாம் உனக்கு தொடர்புடையவர்களோ அவர்களிடத்தில் நாம் காட்டுகிற நன்றி உணர்வு அல்லது துரோக உணர்வு, இதை வைத்துத்தான் நம்முடைய நிலை எடை போடப்படுகிறது. என்றால் அல்லாஹ்விடத்தில் நாம் பெற்றதற்கு திரும்ப என்ன நன்றி சொல்லி இருக்கிறோம். அல்லாஹுவானாலும் அடியார்களானாலும் நன்றி உணர்வோடு நடக்க வேண்டும். இந்த நன்றி உணர்வுக்கு உலகத்தின் உச்சகட்ட உதாரணம் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றிலே கல் கட்டி இருந்த போது, நள்ளிரவில் நடுவிசையில் சஜிதாவிலே படுத்து அழுது கொண்டிருந்த போது, அதே நடுவிசையில் கபரிஸ்தானிலே போய் பிரார்த்தித்துக் கொண்டிருந்த போது, இரவெல்லாம் பதிரு மைதானம் மறுநாள் இருக்கிற போது, முதல் நாள் அல்லாஹ்விடத்தில் யா ஹய்யூ யா கய்யூம் என்று கதறி எழுந்த போது, வீட்டிலே கோரை வாயிலே நீண்ட நேரம் முழுக்க சஜிதாவிலே கிடந்த போது, ஆயிஷா அம்மா திரும்ப கேள்வி கேட்ட போதெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே வார்த்தை நமக்கு தெரியும், ஹதீஸில் பிரபலமான வார்த்தை, அப்பலா அகூன அப்தன் ஷகூரா. நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாம்.
கேட்டவர்கள் கேள்வியை அப்படி சொல்லியே கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய முன்பாவம் மன்னிக்கப்பட்டது, பின்பாவமும் மன்னிக்கப்பட்டது, செய்யற பாவம் அட்வான்ஸா மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார்கள். எந்த பாவமும் இல்லாத நீங்கள் ஏன் இப்படி உருக வேண்டும்? ஏன் இப்படி நிற்கிற இல்லாமல் கிடக்க வேண்டும் தரையில்? எதற்கு இப்படி ஐயும் என்று கதற வேண்டும்? பதில்தான், நான் நன்றி உள்ளவனாக நான் ஆக வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பெற்றமைக்கு திரும்ப நன்றி செலுத்துவது என்றால் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கலாம். அல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியார்களுக்கு நன்றி செலுத்துவதில்லை. வெறுமனே ஒரு பொருளை மாற்றுகிற போது ஜஸாக்கல்லாஹு கைர் என்று சொல்லுவதில் அல்ல, நன்றி உணர்வோடு காலமெல்லாம் வாழுவது. ஒரு 15 வருஷ காலம் இல்லை 11 வருஷ காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணிக தொடர்பிற்கு பிறகு கதீஜா அம்மையாரை திருமணம் செய்து அவர்களோடு வாழ்க்கை முடித்து மொத்தம் 25 வருஷ வாழ்க்கைக்கு பிறகு கதீஜா அம்மையார் மரணித்ததற்கு பின்பும் கதீஜா அம்மாவுடைய நினைவலைகளோடு வாழ்ந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம், பேசினோம், கேட்டோம். இவைகளெல்லாம் நன்றி உணர்வு. யாராவது ஏதாவது செய்தால் அதன் கைமாறை காலம் உள்ளளவும் மறைக்க மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிழமையை விட சிறந்ததொரு மனைவியை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானே என்று நம்மை நினைத்துக் கொண்டு ஆயிஷா அம்மா சொன்னார்கள் அல்லவா? ஏன் கதீஜா கதீஜா என்று உருகுகிறீர்கள்? அந்த கிழமையை விட அழகில், இள வயதில், எல்லா விதத்திலும், அறிவாற்றலில் அத்தனையிலும் சிறந்த என் போன்ற என்று சொல்லாமல் சொல்லுகிறார்கள். அந்த கிழமையை விடவும் நல்லவர்கள், நல்ல மனைவி உங்களுக்கு கிடைக்கத்தானே செய்திருக்கிறார்கள். உடனடியாக மறுத்தார்கள். இல்லை, இன்னமும் கதீஜா போன்று கூட எனக்கு மனைவி கிடைக்கும். கதீஜாவை விட சிறந்த என்பது தவறு. கதீஜா போன்று இன்னும் கிடைக்கவில்லை. 25 வருஷ காலம். ஏன் தெரியுமா? ஒரு பெரிய செல்வத்தை மாற்றி பெருமானாரின் முகம் பார்த்து, குணம் பார்த்து எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் அல்லவா? ஊர் கொடுக்காத போது கொடுத்தார்கள், ஊர் ஈமான் கொள்ளாத போது ஈமான் கொண்டார்கள், ஊர் கல்லில் அடித்த போது மடியில ஆறுதல் சொன்னார்கள். ஊரெல்லாம் வேறு விதமாய் சூனியம் பைத்தியகாரன் என்று பட்டம் கட்டிய போது என் கணவர் அன்பாளர் என்று உறந்து சொன்ன ஒரு கதீஜாவுக்கு பெருமானாரின் நன்றி கடன் எவ்வளவு தெரியுமா? காலம் போனதற்கு பிறகு அவர்கள் வஃபாத்தான பிறகு சொல்லுகிறார்கள், இன்னமும் எனக்கு கதீஜா போல் மனைவி அமையவில்லை. ஆயிஷா அம்மாவின் வார்த்தைகளில் தெரிந்த சூட்டை அதே வேகத்தில் தணிக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதீஜாவை விட சிறந்த என்று பேசுகிறார். கதீஜா போலவே இன்னும் எனக்கு மனைவி கிடைக்கவில்லை. கதீஜா அம்மையாரும் ஆழம் பார்த்து பெருமானாரை புரிந்தவர்கள் அல்லவா? கதீஜா அம்மையாருக்கு ஒரு அடிமை சேவகர் இருந்தார், மைசரா என்றவருக்கு பெயர். அவரை அனுப்பித்து பெருமானாருடைய செப்பைக்கு ஒவ்வொரு இன்ச்சிலையும் பெருமானாருடைய குணத்தை கேட்டுக்கொண்டார்கள். திருமணத்திற்கு முன்பிருந்து இந்த நேரத்தில் நாயகம் இப்படி செய்தார்கள், இந்த கஸ்டமருக்கு நாயகம் இப்படி வியாபாரம் செய்தார்கள், இந்த மாதிரி பேசினார்கள், இந்த மாதிரி தூக்கினார்கள், இந்த மாதிரி தங்கினார்கள், சாப்பிட்டார்கள், அத்தனையும் எல்லாம் கைக்கு வந்த பிறகுதான் கதீஜா அம்மையார் திருமண முடிவு எடுக்கிறார்கள். திருமண முடிவு எடுத்து 25 வருஷம் வாழ்ந்த காலத்தில் ஒட்டு துணி இல்லை, அத்தனையும் கணவருக்கு அர்ப்பணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கதீஜா போல எனக்கு எந்த காலத்திலும் மனைவி கிடையாது. மனைவி வெறுமனே தாம்பத்திய சுகத்திற்கானவள் அல்ல, அதையெல்லாம் தாண்டி இல்லற வாழ்க்கையில் பயணிக்கின்ற அந்த பயணத்திற்கு பெருமானார் திரும்ப செய்த நன்றி கடன் எவ்வளவு நன்றி கடன். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிகவும் உயரத்தில் வைத்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன் என்பதற்காக அல்ல, அவர்கள் அபூ தாலிபுடைய மகன் என்பதற்காக. அபூ தாலிப் முஸ்லிமாகவில்லை, ஆனால் பெருமானாருக்கு நிறைய உதவினார். அந்த உதவிக்கு கைமாறு அவர்களின் வம்சத்திலே இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த குடும்பத்திலிருந்து வந்த உம்மஹானி எல்லாரையும் உச்சத்திலே தூக்கி வைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த காலத்திலையும் அவர்களை விட வேறு யாரையும் உயர்த்தவில்லை. காரணம், அபூ தாலிப் காபிராக இருந்தால் நமக்கு தெரியும், பெருமானாருக்கு
தந்தைகள், சிறிய தந்தைகள், பெரிய தந்தைகளாக 10 பேர். 10 பேரில் 6 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் பெறுவதற்கு முன்னாலேயே வஃபாத்தாகிவிட்டார். நபி பட்டம் வாங்கிய பிறகு இருந்தது 4 பேர் மட்டும்தானே. 4 பேரில் 2 பேர் முஸ்லிம். நமக்கு தெரியும், ஒன்று ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. 2 பேர் கடைசி வரை ஈமான் கொள்ளாதவர்கள். நமக்கு தெரியும், ஒன்று அபூ லஹப், இன்னொன்று அபூ தாலிப். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் பேசினார்கள், இவர் ஷஹீதுகளின் தலைவர், சய்யிதுல் ஷுஹதா. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் சொன்னார்கள், அம்முர் ரஜுலி ஸைஃபு அபி, ஒரு மனிதனின் சிறிய தந்தை என்பவர் தந்தையினுடைய பாதி என்று பேசினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை கருத்திலே கொண்டு 2 பேர் காமிலானவர்கள். ஒன்னு அபூ லஹப், நமக்கு தெரியும் குர்ஆன் தப்பத்யதா அபீ லஹபின் வழியாக அவரை சந்தித்து விட்டது. அபூ தாலிப் முஸ்லிமாகவில்லை, ஆனால் பெருமானாரை காத்தார், அரண் போல காத்தார், காப்பாற்றினார். எதிரியின் எல்லா தாக்குதலிலிருந்தும் காப்பாற்றினார் அபூ தாலிப். சுரபிய அபூ தாலிப் என்ற இடத்திலே ஊர் விளைத்து செய்யப்பட்டு பெருமானாரையும் தோழர்களையும் வைத்த போது நள்ளிரவு நேரத்தில் தங்கள் மகனை அனுப்பி பெருமானார் போர்த்துகிற போர்வைக்கு கீழ் நாயகத்தை வேறு இடத்தில் படுக்க சொல்லிவிட்டு அந்த இடத்தில் தன் மகனை படுக்க வைத்தவர் அபூ தாலிப். காரணம், எனது தம்பி மகன் முகம்மதுவுக்கு ஒன்றுமாகிவிடக் கூடாது என்பதை. காபிராக இருந்த போது அவர் ஆட்சிய அந்த கைமாறுக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலமெல்லாம் அபூ தாலிபுக்கும் அபூ தாலிபுடைய குடும்பத்தினருக்கும் காபிராக இருந்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைமாறு செய்வதில், நன்றி பாராட்டுவதில், நன்றி கொன்றாமல் இருப்பதில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த முன்மாதிரி. அதே ஈமான் கொண்டு உதவிகள் புரிந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பிள்ளைகள் தான் பெருமானாருடைய பிள்ளைகள். இதுவெல்லாம் நன்றி விசுவாசம். கடைசி வரைக்கும், வஃபாத் வரைக்கும் கூட வைத்திருந்தார்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மக்கள். கபரிலே இறங்கியவர்கள் அப்பாஸுடைய மக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலே அடக்குகிற குழியில் இறங்கியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்ததற்கு பிறகு, அவர்களுடைய ஜனாதாவை வைத்ததற்கு பிறகு அப்துல்லா இறங்கினார், உபைதுல்லா இறங்கினார், குசம் என்றொருவர் இருக்கிறார். இவர்களெல்லாம் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய குடும்பம், சொந்த சிறிய தந்தையின் குடும்பம். ஈமான் கொண்ட இக்கட்டான காலத்தில் உதவிய அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று பெருமானார் செய்த கைமாறு. இந்த உம்மத்தில் கபரிலே இறங்கியது அந்த இளவட்டங்கள் எல்லாம் வயது பிள்ளைகள். தப்பை வைத்து, குறுக்கில தப்பை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டதற்கு பிறகு தப்பையில இருந்து கட்டையில பிள்ளை குழி மூடப்பட்டு இனிமேல் மண் தான் போடப்பட வேண்டும் என்கிற நிலையில் ஆயிஷா அம்மாவுடைய வீட்டுக்குள் போடப்பட்டிருக்கிற குடியில் தப்பையில இருந்து ஒவ்வொருவரால் எதிரி மேட வந்து விட்டார்கள். வைதுல்லா வந்து விட்டார், அப்துல்லா வந்து விட்டார், எல்லோரும் வந்தார்கள். குசம் என்றொரு சிறு பையன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தில் சேரவில்லை. குசம் மட்டும் கீழே இருந்தார். குசமால் ஏற முடியவில்லை. கடைசியில் எல்லாரும் அவருக்குள்ளே கையை கொடுத்து அவரை தூக்குவார்கள். குசம் வருவார். சரித்திர ஆசிரியர்கள் இந்த குசமை குறித்து எழுதுகிறார்கள். பெருமானாரோடு இந்த உலகத்தில் கடைசி தொடர்பு வைத்தது இந்த குசம். என்றால் அதற்கு பிறகு பெருமானாரோடு யாரும் இல்லை என்றவர். கபரிலே மேல வந்தவர்கள் கூட காலத்தாலே திரும்பி விட்டார்கள். காலத்தால் திரும்பியவர்கள் யார் தெரியுமா? இந்த குசம் தான். பெருமானாரோடு தொடர்பு வைத்திருந்த இந்த உம்மத்தின் கடைசி பிள்ளை. அமர்க்கத்திலே அவர்கள் கொல்லப்படுவது வரை அவர்களின் வரலாறு இருக்கிறது. யார் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில், தங்களின் நுபுவத்தில், தங்களின் பயணத்தில் கதீஜா அம்மா உட்பட, அபூ தாலிப் உட்பட, அப்பாஸ் உட்பட யார் யார் எங்கு உதவினார்களோ அத்தனை பேருக்கும் உதவிக்கு கைமாறு சொல்வதில், கைமாறு செய்வதில், நன்றி பாராட்டியதில், நன்றிக்கு மாறு செய்யாமல் இருந்ததில், நன்றி உணர்வோடு வாழ்ந்ததில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே ஆக சிறந்த முன்னுதாரணம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் வேறு சில தோழர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டில் தீர்ப்பு சொல்ல வந்த இடத்தில் கடுமையான முகத்தோடு பேசினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் ஐயா திட்டுகிறீர்கள், நீங்கள் எல்லாரும் என்னை வேண்டாம் என்று சொன்ன போது என்னை ஏற்றுக்கொண்டவர் அபூபக்கர். நீங்கள் எல்லாரும் ஈமான் கொண்டாத போது என்னை ஏற்றுக்கொண்டவர் அபூபக்கர்.
நான் எவ்வளவு கொடுத்தாலும் அபூபக்கருக்கு கைமாறு செய்ய முடியாது. அவரையா நீங்கள் நிறுத்துகிறீர்கள், அவரையா நீங்கள் பேசுகிறீர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் நீண்ட ஒரு சொற்பொழிவை தந்துவிட்டு அபூபக்கர் போல் எனக்கு இந்த உம்மத்தில் உதவியவர்கள் யாரும் இல்லை. நன்றி மறவாமை என்பது எல்லா காலத்திலேயும் அந்த நன்றியை மனதிலே வைத்துக் கொள்ளுவது என்பது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் நமக்கு காட்டி தந்த மிகப்பெரிய ஒன்றுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய நன்றி மறவாமையில் தான் சஹாபாக்களை இன்றளவும் நாம் நேசிப்பதும் மதீனாவை நேசிப்பதும் பெருமானாரோடு தொடர்புடைய எல்லாவற்றையும் எல்லா பொருளையும் எல்லா நபர்களையும் நேசிப்பதும் எல்லாம் அந்த நன்றி மறவாமையை அடங்கும். நன்றி உணர்வு அல்லாஹ்விற்கு அடியார்களுக்கு இரட்டிலும் நன்றி உணர்வு வேண்டும். இறைவனுக்கு நன்றி உணர்வோடு திரும்ப நடந்தால் இறைவன் கூடி சொல்லுகிறான், நான் அதிகமாக்கி தருகிறேன், நீ நன்றி செய். அதிகம் வேண்டும் என்று உலகத்திலே பிரார்த்தனைக்கு கூப்பி கரவேற்றுகின்ற எல்லா துஆக்களுக்கான கைகளுக்கும் அல்லாஹ் சொல்லுகிற ஒரே வழி அதுதான், நீங்கள் நன்றி செய்யுங்கள், நான் அதிகமாக்கி தருகிறேன், அதிகமாக்கி தருகிறேன். மறுபக்கம் உலகத்தில் இருக்கிற யாருக்கும் பெற்றோர்கள், மனைவி மக்கள், நம்முடைய குற்றம், நம்முடைய சுற்றத்தார்கள், நம்மோடு பழகியவர்கள், இந்த வரிசையில் நம்மோடு தொடர்புடைய யாருக்கும் நன்றி கொள்ளுதல் என்பது, நன்றிக்கு துரோகம் செய்வதற்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தில் அதிகம் பெண்களை இந்த நன்றி கொன்றமைக்காகத்தான் நான் பார்க்கிறேன் என்றார்கள். என்றால் நன்றி உணர்வு வேண்டும். அல்லாஹ் சொல்லுவது போல என் அடியார்களில் குறைந்த பேர்களே நன்றி செலுத்துகிறார்கள் என்று இறைவன் பரிதாபத்தோடு சொல்லுவானே, அந்த குறைந்தவர்களின் பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் சேர்ப்பானாக. அவன் கொடுத்த நிஅமத், அவன் கொடுத்த ஆரோக்கியம், அவன் கொடுத்த வாழ்க்கை, அவன் கொடுத்த செல்வம், அவன் கொடுத்த கைகால் கராமத் எல்லாவற்றுக்கும் சேர்த்து ரூஹ் புரிகிற வரை நன்றி உணர்வோடு வாழுகிற அடியார்களாக அல்லாஹ் நம்ம